வணக்கம் அந்தோனியின் அலப்பறைகள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான மீன் கனவு சேர்ந்தே கொண்டு வந்திருக்கோம். அது என்னென்ன மீன் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, வெள்ளை மீன் 3 வெள்ளை மீன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கனவா, இதில் இது 3 என்ன எல்லாம் 3ஆக இருக்குது. என்ன பிள்ளை வீட்டில் 4 இருக்குது, என்ன வாங்கிட்டு வந்தாலும் 4 3 வந்துருக்கு. நல்லா சூப்பராக கனவாவும் வெள்ளை மீன் இருக்குது. ரெண்டையுமே ஆஞ்சி கழுவி எடுத்து மீனை பொரிச்சிடலாம். கனவா உப்பு கறி போட்டுடலான்னு நான் பிளான் பண்ணேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் உப்பு கறி போட்டு சாப்பிட்றது, நல்லாயிருக்கும். அஞ்சிலாமா கனவாவை? இன்னைக்கிட்டு தான் இருந்துச்சு, திரும்பிட்டு வர்றதுக்குள்ளே உரிச்சிட்டோம். நீ உங்களை மாதிரி நினச்சிங்களா? நான் ஒரே நேரத்தில் எத்தனை வேலைன்னு செய்வேன். ஆமாம், ஒரே நேரத்தில் ஒரு வாயில் பிங்கோ, ஒரு கடை வாயில் கடலை மிட்டாயி, ஒரு கடை வாயில் தேன் மிட்டாயின்னு போகும். வாயை மூடுங்க, இவ்வளோத்தையெல்லாம் வச்சு திங்க தெரியுது எனக்கு. கனாவையும் பொரிச்சிருவோம்மா. சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும். என் மூஞ்சி நல்லா புள்ளி ஆகணும். என்ன புளி பரம்பரையா நீங்கள்? புள்ளியாக வருது. பூனை பரம்பரை. ஆமாம், மீன் ஆஞ்சாச்சு, உப்பு போட்டு உலசி கழுவிக்கலாம். மீன்லாம் ஆஞ்சிட்டு வந்தாச்சு, பொரிக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு வறுவல் மசாலா பொடி. இது மீன் பொரியல் பொடி. இதை தான் விற்கிறோம், இதை தான் நம்ம யூஸும் ஆகும். அதுக்கப்புறம் குழம்பு மசாலா பொடி. பொரியல் மசாலா பொடியே நல்லாயிருக்கும், இருந்தாலும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கிறதுக்காக குழம்பு மசாலா பொடி. தேவையான அளவுக்கு உப்பு. அடுப்பத்த வச்சாச்சு. ஏன் தெரியுமா அங்கிட்டு போகல? கருத்துவோம், அதனால தான் போகிறேன். கிரீமை போட்டு சிவப்பாக இருக்காங்களாம், அதனால் இனிமேல் கருத்துக்கூடாதுன்னு அங்கிட்டு போகலாம். ஒழுங்காக மரியாதையாக நீ பார்லர் கூட்டிகிட்டு போய்
சேனல் ஆரம்பிக்கும் போது நீ என்ன கலரில் இருந்தோன்னா அந்த கலரில் நீ கொண்டு வரணும். ம் செவுத்துல லேசாக மூஞ்சி பிடிச்சி உரசினாவே கலர் ஆகிடுங்க. கருவாச்சி மாதிரி ஆகிட்டுது. உங்களுக்கு தெரியுதா இல்லையாம்மா? தெரியலை. கேவலமாக இருக்குது. தெருவுக்குள்ளே போனால் கோயிலுக்கெலாம் போனால் அவ்வளோ பேருமே கண்ணுங்கரைன்னு இருக்குன்னு கேட்காது. அது ஒரு மாதிரியாக இருக்குது எனக்கு. வயசு போயிட்டுனா பரவாயில்ல சரின்னு தலைவிதின்னு ஏற்றுக்கிறலாம். கல்யாணம் முடிஞ்சு 2 வருஷம்தான் ஆகுது. 10 வயசில் ஒரு குழந்தை இருக்கு. ஆமாம், ஆனால் 10 வயசில் ஒரு குழந்தை இருக்குது. குழந்தை அது, அதனால தான் குழந்தை. அம்மா விரவெடுத்து போடணுமாம்மா உள்ளக்க. முன்னே நிற்கிது போலமாம்மா காலில். ஆமாம் உட்காந்துருக்கு. முன்னே நிற்கிது உள்ளக்க. சரி எடுத்துக்கிறோம் வேலையை முடிச்சுட்டு. ஐயோ எவ்வளோ நேரம் ஆச்சு? இந்த ஒரே இடத்துல இங்கே சொன்னாலும் சொல்ல விட்டாலும் அதை தான் பண்ணுவேன். அடிக்கோ தந்தூரி ஆயிடுவேன் போலயே. ஆமாம், ஒரு கேள்வி. ஒரு கேள்வி. இதுக்குள்ளே கனவா முட்டை போட்டேன், அதை காணும். இல்லை 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 அது இல்லைம்மாம்மா. அது கிட்னியும் சட்னியும் ஏதோ ஒன்று. எப்போ தெரியுமா சாப்பிட்டு பழக்கம்? கனவா க்ளீன் பண்ணும்போது இதில் அள்ளி கீழே போட்டுருவோம் வயிற்றுக்குலேருந்து நோண்டி நோண்டி. எங்கள் அம்மா ரால் கம்பெனி வேலைக்கு போனாங்களா மண்டபம். அப்போ எல்லோரும் கனா உரிக்கும் போது அது உள்ளே இருக்குல்ல, இது முட்டைன்னு தான் சொன்னாங்க, எனக்கு தெரில. அப்போ எல்லோரும் எடுத்து பாக்ஸில் வச்சு கொண்டு போவாங்களாம். எங்கள் அம்மா கேட்டாங்களாம், இதெல்லாம் இதை எதுக்கு எடுத்துகிட்டு போறீங்கன்னா வதக்கி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ எங்கள் அம்மா கொண்டு போன லஞ்சு பாக்ஸில் சரி சாப்பிட்டு தான் பார்ப்பேன்னு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க. செம்ம டேஸ்ட்டு. அன்னையிலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி. அன்னையிலேருந்து கிடைக்கல. அதான் இது கிடைக்குமா? நேற்று சொன்னீங்களே, இன்றைக்கி அது மாதிரி தான் இருக்காங்கம்மா. வீடியோ எடுத்த மாதிரி தெரில எனக்கு. ஆ ஏன் எனக்கு அப்படி தெரியலையா? இது உட்காந்து சமைச்சோன்னே முதுகு வலிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. பிரச்சனை உட்கார்றது தான். எப்படா வேவு? அது ஏன் பெரட்ட மாட்டுக்கு? அது நல்ல கடைசியில் எடுத்துன்றா இருக்கும் எனக்கு. எனக்குன்னு இந்த வீட்டில் என்னம்மா பண்ணுறேன்? நான் ஏதாவது ஒன்று விரும்பி சாப்பிடுவேன், அவ்வளோதான் பண்ணுவேன். என்ன பண்ணுறேன் சொல்லுங்க? ஒரு கனா வீட்டுக்காக என்னென்னலாம் பண்ண வேண்டியது இருக்குது. தட்டு சாஞ்சனக்கான சனச்சன வச்சாங்க. கூந்தல் காட்டி வழி தெரியாமல் மாட்டிக்கொண்டேன் என் கெடி என்ன. இங்கே தேடி தேடி தொலைந்து போனேன். கொடுத்தா தானே பாட்டு பாடுவிய? கொடுக்கலனா
பொரிக்கிறது, இங்கே வைக்கிறது, இங்கே திங்கிறது, இதுதான் நடந்துக்கிட்டு. நல்லா சூப்பராக கனவா எல்லாத்தையும் பொரிச்சாச்சு. இதான் கனவா வளையம். எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது தெரியுமா கனவா பொரித்து சாப்பிட்டா. சின்ன பிள்ளையில எங்களோட ஃபேவரட் சாப்பாடே இதுதான். நல்லா அருமையாக இருக்கும். மீனையும் கனவாவையும் பொரிச்சாச்சு. வாங்க சாப்பிட்லாம். சுமித்ரா சமைச்சிட்டு போய் படுத்துட்டா. உடம்புக்கு முடியலைன்னு சொல்லிக்கிருந்தா, அதனால் போய் படுத்துட்டா. டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நம்மளே சாப்பிட்டு வீடியோ முடிச்சிடுவோம். முதல்ல ரசம் ஊற்றிக்கிறோம். இதுக்கு பேர் மிளகு ரசம். மிளகா போட்டிருக்கோம் அதிகமாக. மிளகு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. மிளகு அரைச்சி ரசம் செய்வாங்களோ. உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு பெண்கள் கூந்தலை விட கனா கூந்தல் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பெண்கள் கூந்தலில் எந்த இடத்துல ஒட்டு முடி வச்சுருப்பாங்கன்னு தெரியாது. கனவா அப்படி செய்யாது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். காமெடி சொன்னால் எதுவும் தப்பாக எடுத்துக்கிறாதியா? மீனை மட்டும் ஏன் விட்டு வைப்பாடா? இந்த சோறு யாருக்குன்னா மதிதாசுக்கு. அவன் தான் வீடியோ இருக்கான். ஆனால் ரொம்ப நேரம் இழுத்துக்கிட்டே போனோம்னு வைங்களேன், இந்த புறையேறி டப்பிலையே மனசுக்குள்ளேயே கிழிச்சிக்கிட்டு இருக்கான். அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்தோனியால் பிரச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி மீண்டும் சந்திப்போம். டடா பாய்.